Hello everyone. For class 9 CBSE syllabus, chapter 1 number system, a real number line. This is a real number line. First we mark natural number. In the last class we have seen a real number, natural, whole, integers, then rational number, then irrational number, union of this real number அப்படினு சொல்லி பார்த்தோம். So we அந்த number lineல we mark it. So natural number அப்படிங்கிறப்ப நமக்கு familiar ஆனது 1 இல்லையா? So this is natural number. Then next வந்து whole number அப்படிங்கிறப்போ 0. இப்போ 0. ஸோ இதுவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இன்டிஜர்ஸ். இஜெட் அப்படிங்கிறது இன்டிஜர்ஸ். இன்டிஜரில் இஜெட் ப்ளஸ் பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் டேக்கிங் 2. அப்போ இது வந்து இஜெட் ப்ளஸ்ஸு. தென் நெகட்டிவ் இன்டிஜரும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே -2. ஸோ -2, திஸ் இஸ் நெகட்டிவ் integer. Then a rational number. So rational number அப்படிங்கிறப்போ it is of the form. இதுவுமே எல்லாமே rational number தான். நம்ம வந்து எக்ஸாக்டாக மார்க் இப்போ 2.5 வையேன். 2.5 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஸோ இது வந்து 2.5 5/2ன்னு எழுதலாம். ஆர் யூ கேன் ரைட் இட் as 2.5. 2.5ங்கிறது டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பரை p/q ஃபார்மில் 5/2 is equal to 2.5. ஸோ திஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பரை நம்ம q அப்படின்னு சொல்லுவோம். இது q ப்ளஸ்ஸு, இதே q மைனஸ் அப்படிங்கிறப்போ இங்கே எங்கேயாவது ஒரு நம்பர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் q மைனஸ் 3.5 மார்க் பண்ணலாம். 3.5 அப்படிங்கிறப்போ 3.5ன்னே எழுதிக்க. திஸ் இஸ் rational நம்பராக எழுதுகிறப்போ we write it in the form 7/2 -7/2. ஸோ -7/2. now இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். irrational நம்பர் மார்க் பண்ணிக்கலாம். irrational நம்பர்னால் √2 இஸ் ஆக்சுவலாக இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, பட் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறோம். 1.414. 1.414 எங்கே இருக்கும்? 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க. ஸோ திஸ் இஸ் √2 ஈக்குவல் டு 1.414. ஸோ திஸ் இஸ் irrational number. ஸோ இந்த ரியல் நம்பரில் we have found natural number, whole number, then integer, positive integer and negative integer. 0 is also an integer, but 0 is neither plus nor minus. Then the decimal number we change it as rational number p/q form. So this is q plus, then next one is q minus. So இந்த இங்கே irrational number. So this is irrational number. ஸோ இதனுடைய யூனியன் ரியல் நம்பர் இஸ் த யூனியன் ஆஃப், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ ரியல் நம்பர் அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் irrational. ஸோ இதுதான் வந்து ரியல் நம்பர் லைனை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். If it is useful, you please share it to your friends and subscribe my channel Gomadi Maths and English. Thank you.